ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. இப்போ தமிழகத்தில் பஸ்ஸில் பெண்களுக்கு இலவசம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு சூழ்நிலையில் இலவச ரயில் பயணமும் தற்போது இருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. டிக்கெட் எடுக்காமல் யாரெல்லாம் பயணிக்கலாம் அப்படிங்கிற முக்கிய அறிவிப்பை தான் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வெளியான அறிவிப்பு நியூஸை இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்கலாம். இந்தியாவில் முக்கிய போக்குவரத்துகளில் ஒன்றாக இருப்பது இந்தியன் ரயில்வே. இந்தியாவில் தினமும் 15,000க்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. ரயில்களில் பயணிக்கவர்களுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பயணிகளுக்கு ஏற்ப ரயில் சேவையை வழங்க இந்திய ரயில்வே நடவடிக்கை எடுத்து வருகிறது. குறைந்த செலவு, கழிவறை, படுக்கை போன்ற வசதிகள் இருப்பதால் மக்கள் ரயில்களில் பயணம் செய்து வருகின்றனர். அதே நேரத்தில் ரயில்களில் டிக்கெட் கிடைப்பது என்று அவ்வளவு ஈஸியாக விஷயமில்லை. ரயில்களில் டிக்கெட் கிடைப்பது குதிரை கொம்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் சில ரயில்களில் டிக்கெட் எடுக்காமல் பயணிக்கலாம். இது குறித்து தெளிவான வழிகாட்டுதல்களை இந்தியன் ரயில்வே வழங்கியிருக்கு. எனவே யாரெல்லாம் இலவசமாக ரயில்களில் பயணிக்கலாம் என்பது குறித்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க இந்த வீடியோவில் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் ரயில்களை இலவசமாக பயணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியன் ரயில்வே விதிகள் படி 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் தனியாக பயண சீட்டு இல்லாமல் பயணிக்கலாம். இவர்கள் பயண சீட்டு வாங்க வேண்டிய அவசியமில்லை. இந்த வசதிக்கு ஒரு நிபந்தனை உள்ளது. குழந்தைகளுக்கு தனியாக இருக்கையோ படுக்கையோ ஒதுக்கப்படாது. அவர்கள் தங்கள் பெற்றோரோடு அதே இருக்கையில் அல்லது படுக்கையில் தான் பயணிக்க வேண்டும். இது ஒரு கண்டிஷன் இருக்குது. பெற்றோர்கள் விரும்பினால் கூடுதல் வசதிக்காக தங்கள் குழந்தைகளுக்கு தனியாக பயண சீட்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம். குழந்தைகளுக்கு மட்டுமில்லாமல் சில பெரியவர்களும் ரயிலில் இலவசமாக பயணிக்கலாம். இந்திய அரசால் வழங்கப்படக்கூடிய உயரிய விருதுகளை பெற்றவர்கள் இலவசமாக பயணிக்கலாம். அதன்படி வீர் சக்ரா, அசோக் சக்ரா, கீர்த்தி சக்ரா, மகாவீர் சக்ரா, பரமவீர் சக்ரா, சௌரிய சக்ரா இந்த மாதிரி பெரிய விருதுகளை பெற்றவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க ரயில்களில் இலவசமாக பயணிக்கலாம். விருது பெற்றவரோடு அவரோடு ஒருவர் இலவச பயணத்தை மேற்கொள்ளலாம். ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இலவசமாக ட்ரெயினில் போக வாய்ப்பு இருக்குது. அதே போல் ரயிலில் அரை டிக்கெட் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்கும். அதுக்கான விடையும் சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. பேருந்துகள் போன்று ரயில்களில் அரை டிக்கெட் போன்ற அம்சம் கிடையாது. 5 முதல் 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கட்டண சலுகைக்கு தகுதி பெறலாம். ஆனால் அவர்களுக்கு தனியாக இருக்கை ஒதுக்கப்படாது. பயணத்தின் போது ஒரு குழந்தை தனி இருக்கை அல்லது படுக்கை தேவைப்பட்டால் அவர்கள் முழு கட்டணத்தில் பயணச்சீட்டை முன்பதிவு செய்ய வேண்டும். அரை பயணச்சீட்டு கிடையவே கிடையாது. பல பெற்றோர்கள் நீண்ட பயணங்கள் போது, குறிப்பாக இரவு நேர பயணங்கள் போது தங்கள் குழந்தையின் வசதிக்காக இந்த விருப்பத்தை தேர்ந்தெடுக்கிறீர்கள். 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் முழு பணிக்காக கருதப்படுகிறார்கள். அதாவது முழு பயணியாக கருதப்படுறாங்க. எனவே அவர்கள் முழு டிக்கெட் எடுக்க வேண்டும். ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது குழந்தையின் வயதை சரியாக உள்ளிடுவது மிகவும் முக்கியம். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் பயண சீட்டு கரெக்டாக வழங்கப்படும். அதே போல் யாருக்கெல்லாமே ரயில் டிக்கெட்டில் தள்ளுபடி அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இந்திய ரயில்வே விதிகள் படி ரயில் கட்டணத்தில் மாணவர்களுக்கு 50% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. 12 முதல் 25 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் தங்கள் அடையாள அட்டையை காண்பித்ததன் மூலம் ரயில் கட்டணத்தில் 50% வரை தள்ளுபடி பெறலாம். மேலும் கிராமப்புறங்களில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் தங்கள் நுழைவுத் தேர்வுகளுக்கு பயணம் செய்தால் ரயில் டிக்கெட்டில் 75% வரை தள்ளுபடி பெறலாம். மேலும் யூபிஎஸ்சி போன்ற மத்திய அரசு தேர்வுகளுக்கு ரயில்களில் பயணிப்பவர்கள் ரயில் கட்டணத்தில் 50% தள்ளுபடியை பெறலாம். 35 வயது வரையிலான மாணவர்கள் ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ள டிக்கெட் கட்டணத்தில் 50% வரை தள்ளுபடி பெறலாம். இது தள்ளுபடி சாதாரண ஸ்லீப்பர் வகுப்பிற்கு மட்டுமே பொருந்தும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரயில் இதில் நிறைய முக்கிய அறிவிப்பு வெளியாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே போல் ரயிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பயணம் செய்யும்போது நிறைய கேள்விகள் நமக்குள்ளே எழும். அந்த கேள்விகள் எழுறவங்களுக்கு அந்த கேள்விகளுக்கான விடையை இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க அந்த கேள்விகளுக்கான விடையை இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு ரயிலில் 5 வயதுக்குப்பட்ட குழந்தைகள் டிக்கெட் எடுக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருக்குமே எழும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க.
கண்டிப்பாக இல்லைங்க. இந்தியன் ரயில்வே விதிகள் படி 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் ரயில்களில் டிக்கெட் எடுக்காமல் பெற்றோரோடு இலவசமாக பயணிக்கலாம். ஆனால் அவர்களுக்கு தனியாக இருக்க ஒதுக்கப்படாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது, ரயில் அரை டிக்கெட் வசதி இருக்கிறதாங்கிறது தான். ரயில்களில் பேருந்துகளை போல அரை டிக்கெட் வசதி கிடையாது. 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கட்டாய ரயில்களில் டிக்கெட் எடுத்து தான் பயணிக்க வேண்டும் என இந்தியன் ரயில்வே கூறுகிறது. அப்புறம் 3வது, ரயில்களில் விருது பெற்றவர்கள் இலவசமாக பயணிக்கலாமான்னு. வீர் சக்ரா, அசோக் சக்ரா, கீர்த்தி சக்ரா, மகாவீர் சக்ரா, பரமவீர் சக்ரா இந்த மாதிரி மத்திய அரசின் விருதுகளை பெற்றவர்கள் ரயில்களில் இலவசமாக பயணிக்கலாம். கூடவும் இன்னொருத்தர் பயணிக்கலாம். ஆனால் மற்றவர்கள் யாருக்கும் இலவச இது கிடையாது. ரயில்களில் யார் யாருக்கு இலவசம், யார் யாருக்கு டிக்கெட் ஃபுல்லாக எடுக்கணும், யாருக்கு ஆஃபர் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். யாரெல்லாம் பயணிக்கலாம், எப்படி பயணிக்கலாம் அப்படிங்கிற இந்த வெளியான அறிவிப்பை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக தெரிஞ்சது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். மெயினாக மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுறீங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு ட்ரெயின் ட்ராவலில் என்ன மாதிரி ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் காஸ்ட் கம்மியாகும் அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லும். அதனால தான் இந்த அறிவிப்பை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோ. நீங்கள் போகக்கூடிய அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே அதுக்கான ஆஃபரை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லா ப்ரொசீஜரும் சொல்லி உங்களுக்கு அதை பண்ணி தருவாங்க. அதனால் மாணவர்கள் உடனடியாக நீங்கள் ஏறக்கூடிய இடத்துல நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் உங்களுக்கான டவுட்டை கிளியர் பண்ணி உடனே அந்த 50% ஆஃபரை யூஸ் பண்ணுங்கள். அதே போல் பெற்றோர்களும் உங்கள் குழந்தைகளோடு பயணம் செய்யும்போது 5 வயதுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டிக்கெட் எடுக்காமல் போங்க. ரயில் டிக்கெட் விலை கம்மியாக இருந்தாலும் ஒரு சில ஊர்களுக்கு லாங்காக போகும்போது டிக்கெட் விலை அதிகமாகவே இருக்கும். அதனால் டிக்கெட் விலையை கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைகள் 5 வயது கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிக்கெட் எடுக்க தேவையில்லைங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. அதனால் டிக்கெட் எடுக்காமல் போங்க. ஆனால் டிக்கெட் எடுக்காமல் இருக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மடியில் உட்கார வச்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் சீட்டில் உட்கார வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக டிக்கெட் எடுத்து தான் ஆகணும். அப்போ டிக்கெட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ரயில்வே இதில் சொல்லப்பட்ட கண்டிஷன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ டீட்டெயில்டாக ஷேர் பண்ணேன். ஷேர் பண்ணதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப இனி பயன்பெறுங்க. இந்த முக்கியமான அப்டேட்டான நியூஸை நீங்கள் தெரிஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் மாணவர்களாக இருக்கிறவங்க கூட இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.